ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செட்டிநாடு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட 4 வரமிளகாய், 1 ஸ்டார், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 சின்ன துண்டு பட்டை, 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். மிளகு கருகிடக்கூடாது. மிளகு ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லா மசாலா பொருட்களுமே ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவே போதும். அது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியில் தண்ணி சேர்க்காமல் அதை நல்லா வதங்க விட்டுருங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமே தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 4 மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அதை எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் அதுக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.